ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வனிஸ் வில்லேஜ் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட வ்ளாகில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்து வேலைகள் சீரியஸ் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மார்னிங் ஒரு 10 o'clock போலவே வந்து தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சுங்க. வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே நாளில் எல்லா வேலைகளையும் அடித்து பிடிச்சி செய்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் முன்னாடியே டெய்லி கொஞ்சம் கொஞ்சமான வேலைகளை எல்லாம் பார்த்தோம்னா நமக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவையும் கூட்டிக்கிட்டு காலையிலேயே நேரமே வந்து தோட்டத்துக்கு வந்து வந்தாச்சுங்க. பாப்பா வந்து தூங்குகிற டைம் வந்து 10 மணி போல் படுத்தாங்கன்னா மதியம் 1:30-2 மணி ஆயிருங்க. அப்போ தான் எழுந்திரிப்பாங்க. ஸோ அதனால் அந்த டைமில் கூட்டிகிட்டு வந்து தோட்டத்தில் வந்து தூங்க வச்சுட்டு அப்படியே நம்மளோட வேலைகளையும் வந்து முடிச்சுட்டு போயிடலாம். என்றைக்குமே ஒருத்தர் வந்து எதிர்பார்த்து தான் நம்மளோட வேலைகள் எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்க. எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் தான் போகும். ஸோ அதனால் வந்து பாப்பாவும் தூங்குகிற டைம் ஆச்சு, நமக்கும் வந்து வேலைகளை முடிக்கிறதுக்கும் ஈஸியான டைம் அதுதான். ஸோ தோட்டத்தை வந்து வேலையில் ஆரம்பிச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு பாப்பா வந்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டில் கட்டி ஷெட்டில் வந்து படுக்க வச்சாச்சுங்க. அவங்க தூங்குறதுக்கே தோட்டத்துக்கு வந்து 1 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வேலையை ஆரம்பிக்கும் போது மணி 11 மணி ஆயிடுச்சுங்க. இப்போது பார்த்திங்கன்னா என்ன வேலைகள் வந்து நம்ம செய்ய போகிறோன்னா வாழை தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டை கட்டுற வேலை தாங்க. பட்டை கட்டுறது அப்படிங்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா மரத்தோட அடிமரம் பார்த்திங்கன்னா வந்து வாழை மரத்தோட அடிமரம் வந்து பெருசாகிற டைமில் மரம் வந்து பட்டை வந்து விரிய ஆரம்பிக்கும். அடிமட்டை பார்த்திங்கன்னா 4 பக்கம் வந்து விரிஞ்சு கீழே அப்படியே சாய ஆரம்பிக்கும். அந்த சரிஞ்ச பட்டைகளை வந்து நம்ம 4 பக்கம் தூக்கி மரத்தோடு சேர்த்து வச்சு ஒரு கிளையில் வந்து முடிச்சு போட்டு கட்டி விட்டோம்னா பார்த்திங்கன்னா மரம் வந்து அது நல்லா பெருசாகிறது உதவியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக மரம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் இருக்கும்போதும் சரி, நம்மளை விட ஹைட்டாக போகும்போதும் சரி, இந்த வேலையை கண்டிப்பாக வாழை மரத்தோப்பில் வந்து செஞ்சு தாங்க ஆகணும். இந்த மாதிரி வேலைகளை வந்து நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா காடுமே பார்த்திங்கன்னா நம்ம எந்த இடத்துல நின்று பார்த்தாலும் ஃபுல் காட்டோட வியூவும் வந்து பார்த்துக்கலாங்க. இப்போ ஒரு இடத்துல நின்று பார்த்தோம்னா அந்த காட்டோட எண்டிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா கிளியர் கட்டாக தெரியும். காடும் க்ளீனாக இருக்குங்க, மரமும் பெருசாகிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்றைக்கி இந்த வேலையை வந்து முடிச்சிடலாம், ஒவ்வொரு வயலாக வந்து செய்ய ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. அந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சுட்டு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு விஷயத்தோட திருப்தி வந்து நமக்கு கிடைக்குங்க. ஏன்னா வந்து அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் காடு பார்க்குறதுக்கு. வெயில் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் காலையில் நேரமே வந்தோம்னா கொஞ்சம் வேலையும் சீக்கிரமாக முடியும். வெயிலிருந்து நம்மளும் வந்து கொஞ்சம் நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரமே வந்து முடிச்சிட்டேங்க வேலை எல்லாமே. இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு மரத்தை பார்க்கும்போதே தெரியும் அந்த கிளைங்களை வந்து எப்படி பிடிச்சி நம்ம வந்து கட்டியிருக்கணும் அப்படிங்கிறது. அதே வந்து அந்த முன்னாடி மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிளைங்க எப்படி 4 பக்கம் விரிஞ்சு கீழே வந்து கிடக்குது அப்படிங்கிறதுமே உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது தெரியும். வாழைத்தோப்பில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மரங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜும் வளரும்போது இந்த மாதிரி வித்தியாசமான வேலைகள் வந்து காட்டில் வந்து இருக்கதாங்க செய்யுது. நாங்களுமே இப்போ ஃபஸ்ட்டு டைம் வந்து முன்னாடி வாழைத்தோப்பில் வந்து நிறைய வேலைகள் செஞ்சுருக்கேங்க. ஆனால் வந்து தனிப்பட்ட முறையில் நாங்களாக விவசாயம் பண்ணி நாங்களாக வந்து வாழை மரத்தை நெட்டு வளர்த்தி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வந்து புது புது அனுபவங்கள் வந்து எந்த வேலையை எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது, எந்த டைமில் அந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற அனுபவம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறையாவே கிடைக்கிது. நான் வந்து ஒரே ஆள் தான் பார்த்திங்கன்னா 500 மரம் இருந்தாலும் அந்த 500 மரத்துக்கும் பட்டை கட்டணுங்க. 1000 மரம் இருந்தாலும் 1000 மரத்துக்கும் வந்து பட்டை வந்து கட்டியே ஆகணும். ஸோ நம்ம தோட்டத்தில் வந்து நம்ம வச்சுருக்க மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 1000 மரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைகள் வந்து நம்மளாலேயே முடியும் அப்படிங்கிறதுனால மட்டுமே நான் வந்து செஞ்சிட்ருக்குறேங்க. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆள் விட்டு தான் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த பட்டை கட்டுற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னையே வந்து நான் செஞ்சுருந்ததுனால இந்த அனுபவம் இருக்கிறதுனால வந்து எனக்கு யாரோட ஹெல்ப்போ ஆளோ யாருமே தேவையில்லை. ஸோ எனக்கே அனுபவம் இருக்கிறதுனால அந்த வேலைகளை வந்து எப்படி செய்யணுங்கிறது எனக்கு தெரியுதுங்க. அதனால் நான் ஒருத்தியே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஃபுல் 1000 கன்னையும் வந்து வளர்த்து என்னால் வந்து கொண்டு வர முடியும். மேனேஜ் பண்ணி எல்லா வேலைகளையும் வந்து நானே ஒரே ஆளாக தான் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்துட்ருக்குறேங்க. இப்போ கன்று வச்சு பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் போலவே ஆயிடுச்சு. மழை இல்லாததுனால பார்த்திங்கன்னா மரத்தோட வளர்ச்சி வந்து ரொம்பவே ஸ்லோவாக தாங்க இருக்குது. மழை வந்து இதே பெஞ்சிருந்துச்சுன்னா இந்த அளவுலேயே வந்து ஓரளவுக்கு இன்னும் ஒரு கால்வாசி வளர்ச்சி வந்து மரத்தில் இருந்திருக்கும்.
கண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வந்து தண்ணி கட்டி முடிஞ்சிருச்சுனாவே வந்து ரொம்பவே சோர்ந்து போயிடுது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அடிக்கிற காற்றுக்கும் அடிக்கிற வெயிலுக்கும் அப்படியே எவ்வளோ தண்ணி நம்ம பாத்தி நிறைய விட்டு கட்டினோம்னாலும் வந்து அப்படியே காட்டை வந்து ட்ரை பண்ணிடுதுங்க இந்த வெயிலும் காற்றும். அதனால் வந்து இந்த ஒரு அக்னி நட்சத்திரத்து வெயில் மாதிரி வந்து அடிக்கிறதுனால பார்த்திங்கன்னா மரங்கள் வந்து இந்த வெயிலையும் காற்றுலையும் சர்வே பண்ணி வரதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பார்த்திங்கன்னா தண்ணி கட்டியே வந்து கொண்டு வரதா இருக்குது. ரொம்பவே சிரமமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் வச்சாச்சு, கண்டிப்பாக கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுனால அப்படியே தம் பிடிச்சி வந்து வந்துட்டுருக்குது. ஒரு ஸ்டேஜ் வர வரைக்கும் கஷ்டந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மரம் கடகடன் வர ஆரம்பிச்சிரும். இந்த வாழை மரத்தை வந்து கொண்டு வரதுக்கு பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் நம்ம 10 மாதமாவது கஷ்டப்பட்டு தாங்க ஆகணும். 10 மாதத்துலேயுமே பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக இருக்கிற மரம் தான் சீக்கிரமாக வந்து பொடை வெளியே தள்ளுங்க. இதே குட்டையாக இருக்கிற மரம் பார்த்திங்கன்னா இன்னுமே நாள் பிடிக்க ஆரம்பிக்கும். திரும்பவும் அந்த மரத்தை பெருசாகி அது பொடை வெளியே தள்ளி காய் வந்து நல்லா ஊறி அதை வந்து வெட்டும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே லேட் டைம் தாங்க ஆகும். இந்த மாசியில் வச்சோம்னா அடுத்த மாதம் அப்படிங்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா காடு ஃபுல்லாகவுமே காலி பண்ணிடணுங்க. அப்படி வந்து காலி பண்ணலின்னா பார்த்திங்கன்னா சித்திரை வைகாசியில் வந்து பார்த்திங்கன்னா காற்று காலம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து சிக்காமல் வந்து மரத்தை வந்து கொண்டு வரோம் முடியுமான்னு தெரில. ஒரு சில பக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா காற்று வந்து மரம் அப்படியே காயோடையே வந்து சாஞ்சு வந்து கீழே விழுந்துருங்க. ஸோ அதனால் காற்று காலத்துக்கு சிக்காமல் நம்ம முன்னாடியே வெட்டாயிருச்சுன்னா பிரச்சனை இல்லை. இதே வந்து பங்குனி சித்திரை வரும்போது பார்த்திங்கன்னா வெயில் காலத்துலேயே மரம் வந்து அந்த வெயில் தாங்க முடியாமல் இலையெல்லாம் காஞ்சு அப்படியே வந்து மரம் அடியோடு வந்து முறிஞ்சிருங்க. இந்த மாதிரி வந்து நிறைய வந்து காலகட்டத்தையெல்லாம் தாண்டி தான் இந்த வெள்ளாமையை வந்து நம்மளால் எடுக்க முடியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.